நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்த்த வழக்கை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சத்யகுமார் என்பவர்தான் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்தாரு. அதாவது அரசு பணத்தில் அரசு ஊழியருடைய கொண்டு செயல்படுத்தப்படும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு முதலமைச்சர் பெயரை வைப்பது தவறானது என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். அதாவது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனிப்பட்ட பிம்பத்தை பிரபலப்படுத்தும் வகையில் இந்த ஒரு திட்டம் விளம்பரப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போல தனியார் தன்னார்வலர்கள் மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் நிலையில் மக்களிடமிருந்து பெறப்படும் அந்த மருத்துவ ரீதியான தரவுகள் தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் இது உலக சுகாதார நிறுவனத்துடைய விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டது. எனவே நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களிலிருந்து பெறப்பட்ட தரவுகளை நிரந்தரமாக அழிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த மனு இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்த போது இதே போன்ற ஒரு வழக்கை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அபராதத்துடன் தள்ளுபடி செய்ததாக மூத்த வழக்கறிஞர் வில்சன் வாதிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த ஒரு வழக்கை தள்ளுபடி செய்வதாக தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி மதன்.